50 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 25 கிராம் வந்து முந்திரி பருப்பு, நெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நம்ம 150 ml பால் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் உலக்கில் வந்து 1.5 கப்பு வந்து நான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். 3 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு டைம் வந்து அரிசியை நல்லா கழுவி கீழே ஊற்றிடுவோம் தண்ணியை. 2வது அலசுகிற தண்ணியில் தான் வந்து நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். நல்லா கழுவியாச்சு, தண்ணி கீழே ஊற்றிடுவோம். ஒரு டைம் நல்லா அலசியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ 2வது அலசின தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம் பொங்கல் பண்ணலாம். தண்ணியும் பால் எடுத்து வச்சுருக்க காய்ச்சாத பால் அதையும் ஊற்றிடலாம். தண்ணி வந்து இப்போ 3/4 வாசி இருக்க மாதிரி தண்ணியும் பாலும் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ கேஸ் பற்ற வச்சிடணும். இப்போ சிறுபருப்பையும் தண்ணி ஊற்றி அலசி நம்ம ஓரமாக வச்சிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுருவோம். இப்போ வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துடலாம். கேஸில் வச்சுருவோம். இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 1/2 பாயில் ஆகணும், ஆகிடுச்சு. வந்து கழுவி வச்சுருக்க சிறுபருப்பை போட்டுருவோம் நம்ம இதோட. இப்போ ரைஸ் நல்லா வெந்து வரவும் இந்த பருப்பும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து வடிகட்டி வெல்லத்தை ஊற்றிடுவோம். ஒரு 50 கிராம் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து போட்டுருவோம். போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே வந்து 2 ஏலக்காவையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் திராட்சைலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் போடல. உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் திராட்சைலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு போட்டுடலாம் நம்ம பொங்கலில். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தான் போட்டுருவோம். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ்.